சில்லிக்கு 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம், அடுத்ததாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் புழிஞ்சிக்கலாம். சாறு நிறையா இருக்குது, அதனால் அரை லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மசாலா நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். மசால் தடவியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பாருங்கள், மசால் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இன்னும் ரொம்ப லேயர் மாதிரி நம்ம போண்டா மிக்ஸ்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது போல் நம்ம சிக்கன் மேலே நல்லா ஒட்டிகிட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் சில்லி நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ மட்டன், அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம அப்புறமா தாளிக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்துக்குவோம், சும்மா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அதிகமாக வேணாம், அந்த மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா போதும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அதிகமாக தண்ணி வச்சுக்கல, ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. குழைய விடாமல் இது போல் வேக வச்சு எடுக்கணும். அடுத்து கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இதை வறுத்துடலாம். இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 20-30 போல் சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை வெட்டியிருக்கேன், சின்ன வெங்காயத்தை முழுசாகவே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தானே சேர்த்தோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். வெறும் மட்டன் மட்டும் மசாலா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டன் போட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மட்டன் வேக வச்ச மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருப்போம் இல்லையா, அதனால் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு நல்லா மட்டன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். பாருங்கள் கலர்ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். மசாலா போட்ட உடனே அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள் மட்டன் அப்படியே நல்ல கிரேவி ரெடியாகி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் எப்பையும் மட்டன் வேக வைக்கிறது அந்த கறியை குழைய விடாமல் நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாலே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி குழைய விடாமல் கரிசி ஒன்று தனித்தனியாக இருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் அடுப்பில் வச்சோம்னா வறுவல் மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ இறக்கிடலாம். இறக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும், அதே போல் கருவேப்பிலை மல்லித்தலை போடுறதும் பார்த்திங்கன்னா நிறைய போடக்கூடாது, அளவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மட்டனோட மனம் நமக்கு தெரியும். இல்லைன்னா அந்த சிக்கனோட மனம் மட்டும்தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் மல்லித்தலையோட மனம் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு ரெசிபி ஒன்று செஞ்சு அதுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். இதில் வந்து 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான மஞ்சள் தூள், ஒரு 2 தக்காளி, தேவையான உப்பு, நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். சிக்கன் வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இது போல் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரசம் செஞ்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 6 போல் பூண்டு. இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன். இப்போ அதில் இருக்க சக்கையில் எடுத்துருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து ரசத்துக்கு தட்டினோலையாக சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா சில்லி பொரிச்சு எடுத்துடலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். அதை சில்லியை ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டு கிளறி விட்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த சில்லியில் இருக்க மசாலா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் போட்டதுமே கலந்து விடாமல் கொஞ்சம் நேரம் விட்டு அதுவாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா வந்து அந்த சட்டிலையும் கரண்டிலையோ இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு வரதோ வராமல் இருக்கும். நல்லா 2 பக்கம் நல்லா கலந்து விட்டு நல்லா முறுமுறுன்னு வேக வச்சுட்டு சிக்கன் வந்து எடுத்துடலாம். மட்டன் கிரேவி, சிக்கன் சில்லி, சிக்கன் குழம்பு, ரசம், சோறு, ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம்.